கோவையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய செயலாளர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பல்வேறு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. ஃபைரா கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை தேசிய செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார். தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்று பேசினார். இக்கூட்டத்தில் ஃபைரா கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கிற பாலசண்முகம், சந்திரசேகர், கார்த்திக், கணேசன், முரளிதரன், ராமநாதன், ஷியாம் கார்த்திக், சுரேஷ்குமார், வில்சன், பி தாமஸ், கருப்புசாமி, பாலசுப்ரமணி, விஜி, அசோக்குமார், நிவாஸ், கணேஷ்குமார், செல்வகுமார், தியாகராஜன், விஸ்வநாதன், கார்த்திக், சிந்து, கே ராமமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், கண்ணன், குமார், கிருஷ்ணமூர்த்தி, சரவணகுமார், பிரபு, மெடிக்கல் நாராயணன், தீர்த்தகிரி, சந்தோஷ்குமார் உள்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள், தேசிய, மாநில, மாவட்ட, தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஃபைரா கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையன் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை. பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் 1, ரெசிடென்ஷியல் கிளாஸ் 2, குடியிருப்பு பகுதி, சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள், அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள், என்ன கருத்து தெரிவிப்பார்கள், அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள்? இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காலக்கெடு வெறும் 15 நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். இது கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு துளியும் பயன்படாது. அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது. ஆகவே பதிவுத்துறை நீங்க இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம், மாற்று கருத்து இல்லை. வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம். அது எதுக்காக கேட்குறோம்? எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே கேட்குறோம். அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில், நகராட்சி அலுவலகங்களில், மாநகராட்சி அலுவலகங்களில்,
பேரூராட்சி அலுவலகங்கள்ல, ஒன்றிய அலுவலகங்கள்ல, சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு, கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலகை இருக்கு, பொதுமக்களுக்கு அந்த தகவல் பலகை இருக்கு. அதில் அந்த சொத்தினுடைய விவரங்கள், என்ன மதிப்பு இருக்குது, என்ன தெரு, அது என்ன மதிப்பு, என்ன புலையன், அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படைத்தன்மையோட நீங்க இந்த ஆட்சியாளர்களும் அதனை பின்பற்றி மக்கள் நலன் அக்கறை செலுத்தி செயல்பட வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கோரிக்கை. சரியா சொன்னீங்க சார். இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி துறையில மிக பெரும் பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வீடு கட்டுகின்ற பொதுமக்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது. ஏன்னு சொன்னா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை இங்க இருக்கக்கூடிய, அதே போல கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டிடிசிபி வெறும் கொள்கை அளவிலான ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்குது. ஆனால் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள், இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், இந்த நகராட்சி சேர்மனுங்க, மாநகராட்சி சேர்மனுங்களா வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி, தாய் வயிற்றிலிருந்து இவங்கெல்லாம் பிறக்கல போல தெரியுது. இவர்கள் எல்லாம் எங்களை தொழில் முனைகின்றவர்களை ஊக்குவிக்காமல், சப்போர்ட்டிவா இல்லாம, எங்களை நசுக்கக்கூடிய வகையில், எங்கள் தந்தைக்கு இவர்கள் எல்லாம் எங்களோட உடன் பிறந்தவர்கள் போல எங்களுக்கு பங்கு வந்துடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, இறுதி ஒப்புதல் கொடுப்பதற்கு அவர்கள் கையொப்பம் இடுவதை கூட ஒரு டிராயிங் வரைகிற மாதிரி அரை மணி நேரம் கையெழுத்து போடுற படிக்காத ஒரு தலைவர்களிடத்துல கோடிக்கணக்கிலே முதலீடு செய்து வியாபாரத்தை முன்னெடுக்கிற நாங்கள் எல்லாம் கூனி குறுகி கை கட்டி இறுதி ஒப்புதல் கொடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை இந்த அரசு தள்ளி இருக்கிறது. சோ இறுதி ஒப்புதலை டிஎன்சிடிபிஆர்ல டீம்டு அப்ரூவ்டு என்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது, ஒரு விதி இருக்கிறது. அந்த டீம்டு அப்ரூவ்டு என்பது தானியங்கி அங்கீகாரம், ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ஆர் டீம்டு அப்ரூவல். இந்த அப்ரூவல்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் நகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அனைத்தையும் ஒருங்கிணைத்து 15 நாட்கள் கால அவகாசம். இறுதி ஒப்புதலை நாங்க கொடுத்தோம்னா, நீங்க பஞ்சாயத்து தலைவர் அவர் என்னமோ பெரிய பிஇ எம்இ முடிச்சவர் மாதிரி இந்த சாலைகள் சரியில்லை, இது தரம் இல்லை என்று சொல்கிறார். நீங்க அரசு மிக தெளிவாக ஒரு வழிகாட்டி மதிப்பு கொடுத்து விட்டது, இந்த கல்லூரி சான்று கொடுத்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் அந்த தர சான்றிதழ் வாங்கி கொடுத்த பிறகும் அவர் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் இறுதி ஒப்புதல் கொடுத்துவதற்கும் எங்களை நடையாய் நடக்க வைக்கிறார், பாடாய்படுத்துகிறார். எங்களால் நிம்மதியை தொழில் பண்ணவே முடியல. இறுதி ஒப்புதலை தயவு கூர்ந்து ஒற்றை சாளர முறையில கொண்டு வந்து டிடிசிபியே கொடுத்தாலும் நாங்க வரவேற்போம். டிடிசிபியே கொடுக்கட்டும், டிடிசிபி கொடுக்குது. நீங்க பஞ்சாயத்து தலைவர்கள், நகராட்சி சேர்மன்கள், அவங்க டெக்னிக்கலா, அவங்களா தொழில்நுட்பம் தெரிந்தவர்களா, அவர்களாம் படித்தவர்களா சொல்லுங்க பார்ப்போம். படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் என்னமோ இந்த துறை சார்ந்து பொறியாளர்கள் படித்தவர்களை போன்று அவர்கள் இது தரம் இல்லை, இதை எப்படி செய்யணும், அப்படி செய்யணும், விதி மீறிட்டீங்க, அதை மீறிட்டீங்கன்னு சொல்லி எங்களை பாடாய்படுத்தி எடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னமோ நேர்மையின் சிகரம் மாதிரி, இவர்கள் எல்லாம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அப்படி எங்களை பாடாய்படுத்துகிறார்கள். அதனால இறுதி ஒப்புதலை தயவு கூர்ந்து அரசு கவனத்தில் கொண்டு 15 நாட்களுக்குள்ள நாங்கள் இறுதி ஒப்புதல் கோரி விண்ணப்பித்தால் 15 நாட்களுக்குள்ள எங்களுக்கு இறுதி ஒப்புதல் கிடைக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணுங்கிறதா பிரதானமான கோரிக்கை. இதில் 8 வீடுகள்ல ஒரு கமர்ஷியல் இருந்தா கொடுக்கறது இல்ல, 8 வீடுகள் கொடுக்குறாங்க, என்ன செய்ய வேண்டாம் இல்ல, இது முழுக்க முழுக்க குடியிருப்பு பகுதி சம்பந்தமா, குடியிருப்புகளுக்கு மட்டும். கமர்ஷியல் வீடுகளுக்கு ஒப்புதல் போகாம நிறைய வீடு பெண்டிங்ல இருக்கு. ஈபி வாங்க முடியாம, வாட்டர் வாங்க முடியாம பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு இந்த இல்ல, நீங்க சொல்றது சார் அனுமதியற்ற கட்டிடங்களை சொல்றீங்க, அல்லது விதிமீறிய கட்டிடங்களை சொல்றீங்க. விதிக்குட்பட்டு சரியா கட்டி இருந்தால் ரெசிடென்சியலுக்கு மட்டும்தான் சார் சிசி பெற வேண்டிய அவசியம் இல்லை. கமர்ஷியலுக்கு கட்டாயம் நீங்க பணி நிறைவு சான்று பெற்றுதான் ஆகணும். ஸோ அது விதிக்குட்பட்டு கட்டி இருந்தீங்கன்னா நீங்க பணி நிறைவு சான்று கொடுத்துட்றாங்க. விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள், ஏன்னா அரசு நீங்க சரியா கட்டிடத்தை கட்டும் பொழுதே விதிக்குட்பட்டு கட்டணும்னு சொல்லி இருந்தால், அதை மானிட்டரிங் பண்ணி இருந்தால், கார்பரேஷன் ஏஇங்க ஜேஇங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதை நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தால், இப்படி விதிமீறிய கட்டிடங்கள் மாநிலம் முழுவதும் பல லட்சம் கட்டிடங்கள் உருவாகி இருக்காது. இன்றைக்கு அதுக்கு கூட அந்த விதிமீறிய கட்டிடங்களுக்கு ஒரு மனை வரன்முறை சட்டம் போன்று கட்டிட வரன்முறை சட்டத்தையும் கொண்டு வந்து அதுக்கும் அரசாணைகளை வெளியிட்டார்கள். அதுல விதி 113C என்று சொல்லி ஒரு விதி இருக்கிறது. அதுவும் நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது. அரசும் இது சம்பந்தமாக சரியான கொள்கை முடிவு எடுத்து இந்த சட்ட திட்டங்களை வகுத்து அந்த அனுமதியற்ற கட்டிடங்களுக்கு கூட நீங்க வரன்முறை சட்டத்தை, சிறப்பு வரன்முறை சட்டத்தை கொண்டு வந்து அனுமதி அளிப்பதற்கான வழிமுறையை செய்யணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை.
அரசு தான் சார் சரியான கொள்கை முடிவு எடுத்து அவங்க பிரச்சனையை கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும்னு தான் சொல்றோம்.